ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம். நம்ம இங்கே மகர ராசிக்கு பலன் பார்க்கல, மகர லக்னத்துக்கான பலனை தான் பார்க்குறோம். நீங்கள் உங்கள் எல்லோருக்கும் நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். ஆனால் நம்ம இங்கே லக்னத்துக்கான பலனை தான் பார்க்குறோம். உங்கள் எல்லோருக்குமே உங்கள் லக்னம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது, நிறைய பேருக்கு தெரியல. மெயினாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் லக்னம். ஸோ உங்களுடைய லக்னம் என்னவோ அதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் பிறப்பிலிருந்து கடைசி வரைக்குமான பலன். அதை ஒட்டி தான் எல்லா விதமான நிகழ்வுகளும் நடக்கும். அப்புறம் ஏன் ராசி பலன் பார்க்குறோம்னா, கோச்சாரத்தில் ராசியால் என்ன நன்மைங்கிறத தான் பார்க்குறோம். இங்கே நம்ம லக்னத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற போது, நீங்கள் மகர லக்னத்தில் பிறந்தால் இந்த மாதம் என்ன மாதிரியான நன்மை ஜூன் மாதம் நடக்க போது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் என்ன, இதுதான் பார்க்குறோம். எல்லா கிரகங்களும் இப்போ பேச்சு ஆகிட்டாங்க. சனி பகவான் மாறிட்டார், குரு மாறிட்டார், ராகு கேது மாறிட்டாங்க. இவங்க அத்தனை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதம் உங்களுடைய லக்னத்துக்கு அதிபதியானவர் சனி பகவான். அவர் எங்கே இருக்காருன்னா, உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். சனினாலே எப்பயுமே தெரிஞ்சுங்க, கொஞ்சம் டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். பொதுவாகவே மகர லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னாலே நிறைய உழைக்கணும். அந்த உழைப்புக்கேற்ற பெருசாக பலன் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பலன் கிடைக்கும். இது உங்கள் லக்னத்தினுடைய அமைப்பு. அப்படி பார்க்குற போது உங்கள் சனி பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணால் தான் எல்லா காரியங்களும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஆனால் அந்த வெற்றி கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிலைச்சதாக இருக்கும். இந்த மாதமும் அப்படி தான் உங்களுக்கு இருக்குது. தேவையில்லாத குழப்பங்கள், தேவையில்லாத சிந்தனைகள் எதுவுமே வேண்டாம். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை இப்போ ராகு இருக்கார், குரு பகவான் பார்க்குறார். 2ஆம் இடம் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா நீங்கள் லோன் போட்டு அல்லது கடன் வாங்கி நகை வாங்குறதுக்கு, நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்தை அதே சனியும் குருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறது இன்னொரு பக்கம் தேவையற்ற செலவினங்கள், இது ரெண்டுமே இருக்குது. 12ஆம் இடம் விரயம், 12ஆம் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் விரயம் பண்ணுறதா முதலீடு பண்ணுறதான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி பொருள் வாங்குறதாக இருந்தால் அது முதலீடு, அது இல்லாமல் மற்றது எல்லாம் தேவையற்ற செலவினங்கள். எதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது? உங்கள் முயற்சிக்குரியவர் கிரகம் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். அத்தனை காரியங்களும் சக்ஸஸ் ஆகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிற இதை பண்ணுங்கள். அத்தனை விதமான தகவல் தொடர்பை நீங்கள் பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. இந்த மாதம் எதிர்பாராத பயணம் இருக்குது. அந்த பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதுவாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இறைவன் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகூலம் பண்ணுவார். உங்களுக்கு தேவை தைரியம், தன்னம்பிக்கை, தேவையற்ற மனக்குழப்பம், தேவையற்ற சிந்தனைகள். இதிலேருந்து நீங்கள் விடுபட்டாலே எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். காரணம், உங்களுடைய 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். 5ஆம் இடம் மகிழ்ச்சி, 5ஆம் இடம் காதல் விஷயங்கள். ஸோ உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உறவுகளால் நன்மை உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெருங்கிய உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் தேதிக்கு அப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்படி இருந்தாலே நீங்கள் முதல்ல நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கி, லோன் வாங்கி, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு, அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கீங்களோ, உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது, ஓரளவுக்கு லாபம் உங்கள் கைக்கு வரும். பெருசாக நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்குது, லாபம் கைக்கு வரும். இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ரெண்டுலேயுமே கவனம் செலுத்துங்க. திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். அதுலேயும் இந்த மாதம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்குறோம். குரு இருக்கார். இந்த மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வர்றார், 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வர்றார்.
அத்தனை கிரகங்களும் ஏதாவது ஒரு வேலை, வருமானம், சம்பாத்தியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி நான் சர்வீஸில் இருக்கேன், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கேன், எம்என்சியில் இருக்கேன், கவர்மெண்ட்டில் ஃபீல்டில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் பரவாயில்ல உங்களுடைய வேலையில். பட் அதே சமயத்தில் உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 5ஆம் இடத்தை பார்க்குறது. வேலை இருக்குது, பட் வேலையை பற்றிய பயம் என்பது இருக்குது. ஸோ வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குது, அல்லது ஒர்க்கில் லோடு அதிகமாக இருக்குது, இந்த வேலையை பார்ப்போமா விட்டுருமாங்கிற மாதிரியான எண்ணம், சிந்தனைகள் பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒர்க்கில் ப்ரெஷரைஸ் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா உங்களுடைய 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருக்கிறது. ஏதாவது ஒரு வேலை, ஒரு வேதனை, ஒரு வலி, ஒரு கவலை, ஒரு துன்பம், துயரம் அது உங்களுக்கு ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அது விஷயத்தில் கரியரில் கவனமாக இருங்க. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா பொறுமையாக இருங்க. ரிசல்ட்டு வந்தாலும் சுமாராக தான நிலமை தான். அவசியம் இருந்தனாலே கடன் வாங்காதீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. முதல்ல என்ன சொன்னேன், கடன் வாங்கி ப்ராப்பர்ட்டி வாங்க வேண்டிய காலம் இருக்குதுன்னு சொன்னேன். இன்னொரு பக்கம் கடன் வாங்குறதுலாம் பார்த்து வாங்குங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதம் பெருசாக கடன் வாங்கினீங்கன்னா நிறைய வருடங்களில் வட்டி கட்ட வேண்டிய காலகட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னேன். ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும்னு சொன்னேன். இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் பொறுமையாக கேளுங்க. இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு பேக் போன், பேக் ஷோல்டரில் ப்ராப்ளம், நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், அப்டமனில் பிரச்சனைகள், அதுலேயும் குறிப்பாக யாருக்கெல்லாம் டயபெட்டிக், ஒபிசிட்டி இருக்கோ, தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு லோன் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி சின்ன சின்ன கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் இருக்குது, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. அதுலேயும் இந்த மாதம் 8ல் செவ்வாய் கேது இருக்கிறது. யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. சொந்த பிஸ்னஸ்லையுமே எதிர்பார்த்த லாபம் வர்றதில் நிறையா தடை, தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, எல்லா விதமான யூக வணிகங்களுமே சுமாராக இருக்குது. விட்டதை பிடிக்கணும் பெருசாக ஆசைப்படாதீங்க. கிரக நிலைகள் அதுக்கு ஃபேவரபுளாக இல்லை. ஒரு லாங் ஜேர்னி போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இருக்குது. உங்களுடைய உயர்கல்வியிலுமே தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் இந்த மாதம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆல்ரெடி நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். அது எப்போ வரும் தெரில, எப்படி வரும் தெரிலன்னு இருக்கவங்களுக்கு அது வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எச்சரிக்கையாக இருங்க. யாருக்கும் தேவையில்லாமல் சூரிட்டி, செக்யூரிட்டி கொடுக்குறதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப முக்கியம். இந்த மாதம் மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் அரசியல் உங்களுக்கு ஏற்றம் கொடுக்கும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வருவதற்கான வாய்ப்புகள் இதுவும் உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குலதெய்வம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் முருகன் இருக்கார் அவரை நல்லா கும்பிடுங்க. எங்கெல்லாம் பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கோ பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். அதுலேயும் சிவ வழிபாடு இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.